உதவி வரும் துதிச்சு பாருங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும். நீங்க ஆண்டரை துதிக்க மறந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை உண்டாகாது. கர்த்தர் நாள் வரைக்கும் நமக்கு செய்த கிருபை நல்லா யோசித்து பாருங்க. சின்ன குழந்தையிலிருந்து பிறந்ததிலிருந்து பிறக்கத்துக்கு முன்பாக இருந்த நம்மை காப்பாற்றி நம் தாயின் கருவிலை உருவாகிற நாளிலே நம்மை பேர் சொல்ல அழைத்து அந்த நாளிலே நம்மை தெரிந்து கொண்டார்னு சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் இதுவரை கைவிடாதபடி நம்மை நடத்தினாரே. ஹல்லேலூயா. அதுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு அழுகிற ஜனங்களை கர்த்தர் வெறுக்கிறார். நீங்க அழுது நீ உன்னைய அழிச்சுக்கிற, உன் சரீரத்தை அழிச்சுக்கிற. கர்த்தர் செய்ய நன்மையே நீ தோஷமா அப்புறப்படுத்துகிற. யார் அப்புறப்படுத்துகிற? அழுகிற ஜனங்களை கர்த்தர் வெறுக்கிறார். யாக்கோபை நேசிக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல கர்த்தருடைய சபைக்கு நாம் வந்திருக்கிறோம். ஒரு நாள் துக்க முகத்தோட வந்து துக்க முகத்தோட போகக்கூடாது. ஆண்டுடைய ஆலயத்துக்கு நான் வருகிறேன், ஆண்டு மகிமைப்படுத்த வருகிறேன். அவர் எனக்கு பாராட்டி நிற்கிறேன். இந்நாள் நான் ஜீவனோட இருக்கிறேன். இந்நாள் வரை நம்மை உயிரோடு வைத்து காப்பாற்றின சர்வ வல்ல தேவனாய் கர்த்தரை நான் துதிப்பேன். ஆலயத்தில் போய் துதிப்பேன், கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். நன்றி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நன்றி எதிர்பார்க்கிறார். நன்றி இதயத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லது உலகத்துல நன்றி எதிர்பார்க்க முடியாது. ஆனா கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா நன்றி. நன்றி உள்ள இதயத்தோட கர்த்தரை துதிக்கணும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவேன். நானும் நம்முடைய தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவேன். அவர்களோ இடறி விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது. நீர் எனக்கு பாராட்டின கிருபைக்காக உண்மையை நான் துதிப்பேன், உம் நாமத்தையே நான் போற்றுவேன். நீ சர்வ வல்லதே, உங்களால கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அதிசயங்களை செய்த சர்வ வல்ல தேவனாய் கர்த்தர் நீர். உம்மை கொண்டு ஆண்டவரே எங்களை கொண்டு நீர் செய்ய போகிற வல்லமையான காரியத்துக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நான் நன்றி சொல்லுவேன், உமக்கு நான் நன்றி சொல்லுவேன், உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. மனிதனை மாத்திரம் தேவரே எதனால் விசேஷித்துவன் நான் நீர் என்னோடு கூட இருக்கிறது. நான் தேவ பிள்ளைகளை கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. என் வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். வானத்தின் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. என் காலை தள்ளாட விட்டார் காக்கிறவர் இது இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. ஓ ரபா யாந்திரோ ஷா ரௌத்ரோ காரியாந்திரோ. கர்த்தர் தூங்குகிற தேவன் அல்ல, அவர் உறங்குகிற தேவன் அல்ல. அவருக்கு நான் நன்றி பலிகளை செலுத்த வேண்டும், என் வாயின் பலிகளை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. நன்றி சொல்ல வந்திருக்கீங்களா? துக்கத்துல துக்கம் இல்ல, துக்கம் இல்லை, கஷ்டம் இல்லை. உங்க சமூகத்தில் நான் வருகிற நேரம் என் மனதை எல்லாம் இன்பமாய் மாற்றி உம்மையை துதிக்கும்படி செய்கிற தேவன் நீ. தேவ சித்தம் நிறைவேற என்னையோ ஒப்படைக்கிற தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தொனிக்குதே. மக்களுக்கோ மலர்கேற்றதோ மக்களை கவரும் நீதி புஷ்பம் போல் என்னையுமே தம் சாயலால் உருவாக்கினார். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம எங்க இருந்தோம், எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கும்? தேவப்பிள்ளை நீ ஜீவனோட இருக்கிறது கர்த்தருடைய சொத்த பயங்கரமான கிருபை. நம்ம எல்லாரும் ஜீவனோட இருக்கிறது நமக்குடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்து நம்மை ஆசீர்வதிக்கிறாரு. அவரை போல யார் உண்டு? தேவப்பிள்ளையை கர்த்தர் துதிக்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். மனுஷனை நினைக்காதீங்க, மனுஷ காரியங்களை நினைக்காதீங்க, மனுஷனுடைய யோசனைகளை நினைக்காதீங்க. அவைகள் மனுஷ ரீதியாய் உங்களை யோசிக்க செய்ய வைக்கும். ஆமென்.
மனதின் பாரங்களை கர்த்தருடைய பாதத்துல வைத்து திருப்பாதம் நம்பி வந்தேன். கிருபை நிறைந்த இயேசுவே, இதுவரை என் ஜெபங்களை கேட்ட தேவன், இனிமேலும் என் ஜெபங்களை கேட்க வல்லவராயிருக்கிறேன். உங்களுடைய சமூகத்தில் நான் வந்தேன், எனக்கு ஆறுதல் கிடைத்தது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆறுதல் கிடைத்த கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கு ஆறுதல் கிடைத்தது. எனக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எழுப்பினாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காமல் போக செய்வார். சர்வ வல்லவர், நமக்கு துணையா இருக்கிற ஆண்டவர் வெறுக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவிசுவாசம். யார் அழுவாங்க தெரியுமா? அவிசுவாசி அழுவாங்க. விசுவாசி, கர்த்தரை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் பதறான், ஒரு நாளும் பதறான். அவன் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். நீர் எனக்கு பாராட்டின உங்களுடைய கிருபைகள் மகா பெரியது. ஹல்லேலூயா. அந்த நம்மிடத்தில் என்ன எதிர்பார்ப்பு? ஓய்வு நாள வந்து கர்த்தரை ஆராதிச்சு துதிச்சு கர்த்தர் செஞ்ச நன்மைகளை நினைச்சு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி தான் நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. முகத்தோட வந்து துக்க முகத்தோட போனா இது கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க வந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம்னா நீங்க இல்லை, நீங்க ஒன்றுமே பெற்றுக்கொள்ள போவதில்லை. எல்லாவற்றையும் துக்க முகத்தோட நீங்க போகும்போது இழந்துட்டு தான் போவீங்க. ஆமென். சந்தோஷத்தோட போகிறவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போவாங்க. ஏன்னா கர்த்தர் எனக்கு எல்லாம் செய்ய, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, இறக்கி வைத்தேன். ஆமென் சொல்லுங்க. பவுலும் சீலா ரெண்டு பேரை பிடிச்சிடாங்க. ஏன்னா ஆண்கள் குறிச்சு சொல்றாங்க, அந்த ரோமர் பிடிச்சிடாங்க. இவங்க என்ன ஆண்கள் குறிச்சு சொல்றாங்கன்னு சொல்லி பிடிச்சு கொடுத்துறாங்க. அவங்க பிடிச்சு கொடுத்தாங்க. பவுலும் சீலாவும் அங்க சிறைச்சாலையில கால்கள்லாம் கட்டப்பட்டு கைகள்லாம் கட்டப்பட்டு பயங்கரமான குற்றம் செய்தது போல, கொலை குற்றத்தை காட்டிலும் பயங்கரமான குற்றம் செய்தது போல சிறைச்சாலையில அடைக்கப்பட்டு சங்கிலியால கட்டப்பட்டு இருக்காங்க. அவங்க அழவே இல்லை. அங்க போய் என்ன பண்ணாங்க? ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு கர்த்தர் செஞ்ச நன்மைகளை நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாடிட்டு கீர்த்தனை ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்க. ஹல்லேலூயா. நன்றி சொல்ல என்ன நினைச்சு? சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டன. தேவத்தோடு இறங்கி வராங்க. வந்து கையில் இருக்க சங்கிலிகளை, கால்களுக்கு சங்கிலி கழட்டிட்டு அவங்களை விடுதலை பண்றாங்க. தேவ பிள்ளையே, அவங்க அழுதுட்டு மட்டும் இருந்திருந்தாங்கன்னா அவங்க விடுதலை பெற்றுக்க முடியாது. தேவ பிள்ளையே, நாம் கர்த்தருடைய ஜனம், கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஜனம். கர்த்தர் செஞ்ச ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொட்டியும் கர்த்தர் நமக்கு சந்தோஷமாய் கொடுத்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தோடு நாம் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, மனுஷர்கள் நம்புறோம், ஜனங்களை நம்புறோம், நம்ம சுற்றி இருக்க ஜனங்களை, சொந்தக்காரங்களை நம்புறோம், சகோதர சகோதரிகளை நம்புறோம், மற்றவங்களை நம்புறோம், அவங்களே நம்புறோம், இவங்கள நம்புறோம், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் நாம் நம்பிடுறோம். ஆனா கர்த்தரை நம்புகிற மனுஷன் ஒரு நாளும் குறுகி போவதில்லை. ஹல்லேலூயா. அவனை கர்த்தர் என்றென்றும் ஆசீர்வதிப்பார். ஆமென். மனுஷனை நம்பி என்னாயிடுச்சு? சோரம் போயிட்டோம். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு நீங்க உதவி செய்யணும்னு நினைச்சு முழு இதயத்தோடு நீங்க உதவி செஞ்சா கூட அவன் ஒரு நாள் பேசுற ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது தீயாய் உன் இதயத்தை எரிச்சு போடும். தேவ பிள்ளைகளை, மனுஷனுக்கு உதவி செய்ய நினைக்காதீங்க. அந்த மனுஷனுக்கு உதவி செய்யறதுல ஒரு அர்த்தம் இல்லை. ஏன்னா அவங்க ஒரு நாள் சொல்ற ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது தீயாய் எட்டியை போல கசந்து கர்த்தருடைய பார்வையில அருவருப்பாக இருக்கும். அதனால கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தருக்கு உங்களால என்ன முடியுமோ வாயின் பலிகளை செலுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்கிற நன்மைகளின் நாயகனா இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா. காயப்பட்ட மனதை கட்டுகிற தேவனாகி கர்த்தர் அவர்.
கர பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கர பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் ஒரு தாய் தேற்றுவது போல் ஒரு தாய். அல்லேலூயா. நாம் என்ன பண்ணணும்? எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். மனுஷனை பார்க்கக்கூடாது, மனுஷனுடைய காரியங்களை பார்க்கக்கூடாது. தேவ பிள்ளைகளை கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தருக்கு என்ன வேணும், தேவ சத்தத்தை நாம் செய்து முடிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. மனுஷனுடைய இதயத்தின் ஆசைகளை நிறைவேற்றும்படி அல்ல, கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிக்கும்படி கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிறார். அதனால நீங்க உங்க நம்புகிற தேவனால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. நீ நம்புகிற தேவனால் எல்லாவற்றையும் அவர் உனக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கு. கர்த்தரை துதி, அப்பொழுது உனக்கு எல்லாம் நன்மையாய் மாறும். யாரை பட்சம் பொறாமப்படாதீங்க, யாரை பட்சம் திட்டாதீங்க, யாரையும் சபிக்காதீங்க, யாரையும் எதிர்க்காதீங்க. இந்த உலகத்தின் ஆவி மோசமான ஆவி. இந்த மோசமான ஆவியோட செயல்படுகிற ஜனங்களோட நீங்க கனெக்ஷன் வச்சுக்காதீங்க. அல்லேலூயா. அவர்களை முற்றிலுமாக விட்டு விலகுங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க? சோரம் போயிட்டாங்க. கர்த்தரை விட்டு விலகி போயிட்டாங்க. ஏன்னா உலகமும் உலக ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும், ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனும் எந்தெந்தைக்கும் நிலைத்திருப்பான். எந்தெந்தைக்கும் நாம் நிலைத்திருக்கும்படி கர்த்தரை பற்றி கொள்வோம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க நம்பிக்கை உங்க கர்த்தர் மேல வைங்க. நீங்க வேலை செய்கிற இடங்கள் இருக்கிற ஜனங்கள் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை தூக்கி எறிங்க. தூக்கி எறிஞ்சு என்ன பண்ணுங்க? கர்த்தர் மேல உங்க நம்பிக்கை வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் மேல் சார்ந்து ஜீவிங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்க எது செஞ்சாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யுங்க. ஏன்னா கர்த்தர் அதுல பிரியப்படுவார். ஆனா நீங்க சுய ஞானத்திலையும் சுய சித்தத்திலையும் செய்ய நினைக்கிற காரியங்கள் அது நிறைவேறாது. ஏன் தெரியுமா? அதெல்லாம் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். தேவ பிள்ளைகளே, நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். அவங்க கர்த்தரை விட்டுட்டு பின்வாங்கி விலகி கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள் அவரை விட்டு தூரம் போறதே அவங்களுக்கு தெரியாது. அவங்க நான் ஜெபம் பண்றேன், நான் அப்படி பண்றேன், சபையில இருக்கேன், அது பண்றேன், இது பண்றேன், 1000 சொல்லுவாங்க. அவங்க சோரம் போயிட்டாங்கன்னு கர்த்தருக்கு நன்றாக தெரியும். தேவ பிள்ளைகள் எத்தனை தடவை கர்த்தர் நம்ம அழைச்சிருப்போம். சோரம் போகாதீங்க, கர்த்தரத்துல வாங்க, கர்த்தரத்துல மனம் திரும்பி வாங்க, கர்த்தர் பெரிக்காரங்க செய்வார் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லியோ நீங்க அழுது புலம்பிக் கொண்டு இன்னும் இப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய நாட்கள் நீடித்திருக்காது. நன்மையால் நன்றியால் கர்த்தரை துதிக்கிறவருடைய நாட்கள் தான் நீடித்திருக்கும். ஆமென் சொல்லுங்க. யாருடைய நாட்கள் நீடித்திருக்கும்? நன்றி சொல்லுகிற மனுஷன். நன்மையால் என் வாயை நிறைத்தாரே பூர்த்தியால், நன்மையால் உன் வாயை உன் வயது கழுதை போல் மனம் கொண்டு நிறைத்தாரே பூர்த்தியாய், நன்மையாய் உன் வாயை கழுதை போல் பலன் கொண்டு, கழுதை போல் பலன் கொண்டு பொங்கிலமை போலாகவே செய்ததால் என் ஆத்மாவே சொல்றேன். இன்னைக்கு நீங்க ஆண்டுக்கு நன்றி சொல்ல உங்க இதயத்தை பக்குவப்படுத்துங்க. நிறைய பேர் ஒரு அரசியல்வாதி இருந்தாங்கன்னா அந்த அரசியல்வாதிக்கு நீ நல்லா இருக்க வாழ்க்கை அது இது எதோ சொல்லி அவன் பூவை தூக்கி போட்டு பாதி
மனசுல பூ தூக்கி போட்டு நமக்கு என்ன கிடைக்கும்னு நினைப்பாங்க. ஆனா பூ தூக்கும் போது ஏன்னா அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைப்பான், வாயில நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாங்க, ஐயோ தலைவரே வாங்க, அப்படி இப்படின்னு வாங்க. ஆமாம், நீங்க ஒண்ணு செய்யலன்னா எட்டி உதைப்பாங்க, கீழே போய் தலைவர் விடுவாரு. வாழ்கைன்னு சொன்ன அந்த வாய் தான் என்ன பண்ணிச்சு, அந்த அரசியல்வாதி தலைவரை ஒரே எட்டி உதைக்கும். இதான் உலகம், இதான் சடங்கு. ஆனா நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும், மனுஷனுக்கு இல்லை. ஓ வாழ்க 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 வாழ்க. இங்க இப்ப நிறைய இடத்துல கேக்குது, ஏன்னா ஓட்டு போடணும்ல. வாழ்க வாழ்க வாழ்க, வாயில சும்மா வாழ்க வாழ்க சொன்னா எவ்வளவு ரூபாய் கொடுப்பாங்க பொழுது. பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு எல்லாமே செஞ்சாரு, ஜீவனை கொடுத்தாரு. நீங்க வாழ்க சொன்னா அவங்க ஜீவனை கொடுக்க முடியுமா? ஆனா கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க, உங்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உங்க நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, அவர் நாமம் வாழ்க. ஆமென். கர்த்தர் என்ன சொல்றார்? புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்கிறார். நீ புதுப்பாட்டு பாடினா என்ன செய்வாராம்? அதிசயங்களை செய்ய. அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நம்முடைய தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமி குடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரிங்க. ஹல்லேலூயா. முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள், சுரமண்டத்தால் கர்த்தரை கீர்த்தனை பண்ணுங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனந்தமாய் நாம் ஆர்ப்பரிப்போமே, இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ. அனுதினம் ஜீவியத்தில் ஆத்துமாவே என் போல வல்லமே உன் ஆற்றுதலே சாதனை பொங்கிடுமே பொங்கிடுதே உள்ளத்திலே இதுவரை கஞ்சன்மாரி போல என்னை காத்து என்னை நீங்க எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து என்னோட நீங்க வந்து கூட இருந்து எல்லாமே நன்மையாய் மாற்றினீர். ஆத்துமாவே என் போல உள்ளவே பெருக்க நீங்க கர்த்தரை துதிக்க 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 உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. நீங்க அரசியல்வாதியை துதிக்க துதிக்க அரசியல்வாதி உங்க கீழே தான் தள்ளி விடுவார். ஆமென் சொல்லுங்க. நீங்க கர்த்தரை துதிக்க துதிக்க கர்த்தரை துதிக்க துதிக்க கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை செய்ய வல்லவராக இருக்கிறார். மனுஷனை நீங்க துதிக்க துதிக்க எல்லாம் இழந்து போய் ஒன்றுமில்லாத நிலைமையில நீங்க காணப்படுவீங்க. தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி பாருங்க. மனுஷனை விட்டுடுங்க. மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறத விட்டுட்டு கர்த்தரனை பார்த்து கொள்வார். கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு யாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் என்னை ஒருபோதும் கைவிடவில்லை, கைவிட மாட்டார். அவருடைய கரம் என்னோட கூட இருக்கும். ஆமென் சொல்லுங்க. சோ இன்றுல இருந்து கர்த்தரை துதிக்க பாருங்க. அழுது நிறுத்துருங்க. யாருக்கிட்டையும் போய் அழுது உங்க பிரச்சனைகளை சொல்லாதீங்க. நீங்க நிறைய பேர் லேடிஸ், அவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? யாராவது ஒருத்தர் எப்படிமா இருக்குன்னு போங்க, எப்படிதான் லேடிஸ் மட்டும் இருக்காங்கல்ல, ரொம்ப பெஸ்ட்.
வீட்டுக்கு அதே ஊர் ஃபுல்லா தம்மா ரெடி பண்ணும். என் கணவன் அப்படி பண்ணிட்டாரு, இப்படி உன் கணவன் என் போய் உன்னர்த்தங்கிட்ட போய் சொல்ற, அவன் யார் உனக்கு? உன் கணவன் என்ன இருந்தாலும் கல்லா இருந்தாலும் புருஷன் வாங்க, இது மாடா இருந்தாலும் புருஷன் தான் அவன். தேவ பிள்ளைகளே, உன் கணவனை விட்டு உன்னர்த்தங்கிட்ட போய் நீ சொல்றதுக்கு என்ன? ஆஃப் பண்ணிடு.